வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி ப்ரெட்டை யூஸ் பண்ணி நல்ல டேஸ்ட்டாக 5 நிமிஷத்துலேயே ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதோட பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின ஒரு குடைமிளகாய், பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி, பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் வறுத்து பொடித்த சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் ஓமம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். 200 மில்லி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் ப்ரெட்டை இந்த அளவுக்கு நல்லா டிப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு டிப் பண்ணிக்கிட்டோம். தோசைக்கல் சூடான உடனே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். மசாலா டிப் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை தோசைக்கல்லில் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 நிமிஷம் டோஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த பக்கமும் 3 நிமிஷம் டோஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்டான மசாலா டோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.